ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோ செல்வாஸ் vlog. இன்றைக்கி கடுகு வச்சு எப்படி சட்னி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன நல்லா சூடாகலோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் கருகிடக்கூடாது. லைட்டாக பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும். கடுகு நல்லா பொரியணும். டப்பு டப்புன்னு நல்லா வெடித்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடுகு எல்லாமே எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டவ் ஆன்லேயே வச்சுருந்தீங்கன்னா கடுகுமே கருகி போயிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடுகுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் தோல் உரித்த உளுந்தம்பருப்பே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் சிரமப்படாமல் அதை மட்டும் செஞ்சுருங்க. திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காவை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்ச பிறகு அதே எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு அதையுமே நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் செய்யணும். நீங்கள் ஒட்டுக்கா போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஒன்று ஃப்ரை ஆகிருக்கும், ஒன்று ஃப்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் தனித்தனியாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்ததாக நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் தக்காளி நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதை காய்ச்ச போகிறது எதுவுமே கிடையாது. அப்படியே ராவா அரைச்சிட்டு நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். அதனால் நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இது எல்லாமே ஆறின பிறகு தக்காளியை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பல்ஸ் பண்ண பிறகு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். துவையல் மாதிரி செஞ்சு சூடாக சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சட்னி செஞ்சீங்கன்னா சூடாக இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கடுகு எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கூட நம்ம கடுகு அவங்களுக்கு சாப்பாட்டில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.